விடிய காலத்தில நீ ஆயத்தமாகி சீனா மலையில ஏறி அங்க மலையின் உச்சியில காலமே என் சமூகத்துல வந்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசேகிட்ட ஆண்டவர் பேசுறார். மோசே என்ன செய்யணும்? விடிய காலத்துல நீ ஆயத்தமாகி சீனா மலையில் ஏறி அங்க மலையின் உச்சியில காலமே வந்து என் சமூகத்துல நெல்லு. மோசைக்கு எத்தனை வயசு? 80 வயசு. 80 வயசுல ஆண்டவர் கூப்பிடுறார். 2750 அடி உயரம் சீனா மலை. அந்த மலையில ஆண்டவர் ஏறி வர சொல்லும் போது 80 வயசுல மோசை என்ன ஆயிருப்பார்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கட்டு தடுமாறி ஒரு கொம்பை ஊண்டிக்கிட்டு மலையில என்ன செஞ்சிருப்பாரு? ஏறிப்பார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆயத்தமாகி. முத நாள் ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. என்ன ஆக வேண்டும்? ஆயத்தமாகணும். நாளைக்கு ஆராதனைக்கு போறனா தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்க வேணும். சில தேவ பிள்ளைங்க என்ன செய்ய தெரியுமா? படுக்கல தூங்கின உடுப்போட எந்திரிச்சு ஓடி வரும். நீ ஆயத்தத்தோட வரணும் ஆண்டவரை சந்திக்க. சீனா மலை வந்து சாதாரண இல்ல, ரொம்ப உயரமான மலை. இந்த மலையில காலமே நீ என்ன செய்ய? என்னங்க காலையில நீ என்ன செய்யணுங்க? வரணும். மோசே ஆண்டவர் சந்திக்கிற இடம் சீனா மலை. இதுதான் மோசையும் ஆண்டவர் சந்தித்த சீனா மலை. இந்த மலை உச்சியில தான் ஆண்டவர் மோசைகிட்ட பேசுறார். சீனா மலை. இந்த மலையில தான் ஆண்டவர் அவரோட பேசுறார். என்ன சொல்றார்? மோசே நீ ஆயத்தமை என்ன செய்யணும்? காலையில என் சமூகத்துல நீ வரணும். ஆனா உங்களோட இருந்த யோசுவா 40 வருஷம் வரானே, அந்த யோசுவா கூட உன் கூட வரக்கூடாது. 3 வசனத்தை உன்னோட ஒருவனும் அங்க வரக்கூடாது. மலையில ஒருவனும் என்ன செய்ய காணப்படக்கூடாது. இந்த மலை சமீபத்துல ஆடு மாடு மேயவும் பார்த்தீங்களா எவ்வளவு கண்டிஷன் போடுறாருன்னு. 40 வருஷம் கூட இருந்த யோசுவா கூட நீ வரக்கூடாது. நீ மட்டும்தான் வரணும். நீ மட்டும் தனியா வந்தா தான் நான் உன் கூட பேசுவேன், உனக்கு செய்ய வேண்டியது செய்வேன், நான் சொல்ல வேண்டியது சொல்வேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். 40 வருஷம் கூட இருக்கிற யோசுவா கூட அங்க வரக்கூடாது. ஒரு மனுஷன் இந்த மலையை தொடக்கூடாது. அங்க ஆடு மாடு கூட மேயக்கூடாது. ஏன்னு கேட்டா நீனும் நானும் நிக்கிற இந்த மலை புனிதமான மலை. இந்த மலையின் மேல ஒரு மனுஷனும் வரக்கூடாது. நீ ஆயத்தமாகி காலையில வந்து என் சமூகத்துல எனக்கு முன்பாக நில்லு, நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன். அல்லேலூயா. எந்த ஒரு தேவ பிள்ளை ஆயத்தமா வந்து தேவ சமூகத்துல வருதோ அந்த தேவ பிள்ளை தேவன் ஆசீர்வதிக்கிறாரா? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போன வாரம் நானும் சகோதரன் மிகாவேல் பிரதர் பேசினோம். 50,000 பிள்ளைங்க கொடுத்த பணம் என் கையில இருக்குது. 1,20,000 கேட்கறான் அந்த சீட்டு போடுறதுக்கு. என்ன பிரதர்ஸ்? சரி பாப்பங்க அப்படின்னாரு அவர். நான் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். ஐயா நாளைக்கு நாங்கள் பொருளெல்லாம் கொண்டு வந்து இறக்க போறோம் அப்படின்னா தைரியம் சொல்ல கொண்டாந்து இறக்க அப்படின்னு. ஆனா பணம் எங்க இருந்தாச்சும் வரும். அதான் விசுவாசம். நீ கொண்டாந்து இறக்கி போடுப்பான்ட்டு. ஒரு மேஸ்திரியை வர சொல்லிக்க, பாத்ரூம் கட்டணும் அதுக்கு வர சொல்லுங்க. கர்த்தரை கிட்டவும் வழியை தரப்பா. ஏன்னு கேட்டா தேவனை சந்திக்க ஆயத்தப்பட்டு அவரோட கூட இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, உன்னோடு கூட ஒருவனும் அங்க வரக்கூடாது. மலை எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்துல ஆடு மாடும் என்ன செய்யக்கூடாது? மேயக்கூடாது. ஏன்னா அந்த மலை அப்படிப்பட்ட மலை, புனிதமான மலை. அந்த மலையில நீ வயறி வரும்போது தனியா நீ வர வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி ஏறி வந்து தேவ சமூகத்துல ஆயத்தமா இருந்து தேவ பிள்ளைகள் கேட்கும்போது தேவன் ஆகிய கர்த்தர் அற்புதம் செய்கிறவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட மோசே ஆண்டவர் சொல்றார், நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய? அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அழைத்து கொண்டு வான்னு சொன்னபோது அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னு கேட்டா நான் திக்குவாயனும் மந்தனாவும் எனக்கு பேச தெரியாது. நான் எங்க வளர்ந்தேன்? ராஜா வீட்டுல வளர்ந்தேன். 40 வருஷம் ராஜா வீட்டுல இருந்துட்டு வந்திருக்கேன். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என்ன போய் கூட்டிட்டு சொல்ற? நான் போக முடியாது. மோச அப்படியா சொன்னாரு? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நான் எங்க வளர்ந்தேன், நான் எப்படியெல்லாம் இருந்தேன், நான் யாரு தெரியுமா? என்னை போய் பாஸ்டர் இந்த வேலை செய்ய சொல்றாரு. எந்த ஒரு தேவப்பிள்ளை சொல்ற வார்த்தைக்கு கீழ்படிதோ அந்த தேவப்பிள்ளை ஆண்டவர் ஏத்துக்கிட்டே இருப்பார்.
மோசே சொன்ன, ஆண்டவர் எனக்கு பேச தர, நீ போ, நான் உன் கூட வரேன். சகோதரன் ஆரம் இருக்கிறான், அதே உனக்கு வாயா இருப்பான். நீ போ, உன்னை கொண்டு தான் அற்புதம் செய்ய போறேன், உன்னை கொண்டு தான் பேச போறேன், உன்னை கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்த போறேன், உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போறேன். அப்படியே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த மோசைய கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்து. அவர் நடத்தினார். வனாந்தரத்துல வந்தாங்க. வனாந்தரத்துல நடக்கும்போது ஜனங்கள் தாகமா, தண்ணி தாகம், 3 நாள் பிரயாணப்பட்டு ஜனங்கள் எல்லாம் மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. முறுமுறுக்கும் போது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு தெரியாதுன்றா. அப்ப மோசை போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாம் தண்ணிக்காக சண்டை போடுறவங்க என்ன செய்யணும் சொன்னா, இந்த கண்மலையை பார்த்து நீ என்ன செய்யணும், ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து கண்மலையா இருக்காரு, அவர்கிட்ட பேசுனா அவர் பதில் தர போறார். இந்த பேசுறதுக்கு என்ன செஞ்சுட்டாரு, 2 அடி அடிச்சு விட்டார். அந்த கண்மலை என்ன அடிச்சாரு, 2 பேரும் அடிச்சுட்டார். ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டா தெரியுமா, மோசே, என் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அந்த தேசத்துக்கு நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போகணும். ஆனா 40 வருஷம் இந்த ஜனங்களை நீ நடத்துவ, கானான் தேசத்துல ஜனங்கள் போவாங்க, ஆனா நீ மாத்திரம் போக மாட்ட. வாசிங்க யாத்திரை 34 5ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே இறங்கி நின்று ஆண்டவர் அப்படி நாமத்தை என்ன செஞ்சாரு, நான் யாரு தெரியுமான்னு சொல்லி ஆண்டவர் மோசையோட பேசுறார். ஆனா மோசையிட்ட பேசுன ஆண்டவர் சொல்றா, நீ இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு போவ, ஆனா நீ அந்த தேசத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஏன்னு கேட்டா, நான் சொன்ன வார்த்தைக்கு பதிலாக நீ என்ன செஞ்சுட்ட, 2 தரம் கண்மலையே என்ன செஞ்சு போட்ட, அடித்து போட்டா. ஹல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப ஒரு தேவப்பிள்ளை யாரா இருக்கான்னு முதல்ல ஆயத்தமா இருக்கணும். நான் இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு நமக்கு சர்ச் இருக்கு, நான் சர்ச்சுக்கு போகணும். முதல்ல ஆயத்தமாகி தேவ சமூகத்துல வரும்போது தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. காமித்தா பாருங்க, கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமாக செய்ய, அதெல்லாம் சாத்தான் எங்க நிக்கிறான், எங்க நிக்கிறான் சாத்தான் இப்ப எங்க நிக்கிறான், நம்ம பக்கத்தில் வலது பக்கத்தில் நின்றுகிட்டு தான் இருக்கான். நமக்கு எந்த காரியமும் நடக்காதபடி தடை பண்றதுக்காக என்ன செய்யறான், நின்றுகிட்டு தான் இருப்பான். கீழே வசனம் சொல்லுது, நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே, எருசலேமையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நீ அக்கினியிலிருந்து என்ன செய்யப்பட்டவன், தப்புவிக்கப்பட்டவன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப 3ஆம் வசனம் சொல்லுது, யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்கம் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேலே சுத்தமான பாகை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிரசின் மேலே வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்க நின்றான். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு என்ன செஞ்சாரா, சாட்சியா. தேவாலயத்துக்கு வர முன்னாடி நீ யாரா இருக்கணும், ஆயத்தமாக்க வேண்டாம். நல்லா சேவிங் பண்ணி அழகா குளிச்சு உன் வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும், நல்ல வஸ்திரமா இருக்க வேண்டும். தேவனை ஆராதிக்க வரும்போது அழகான வஸ்திரங்களை போட்டு தேவ சமூகத்துல கடந்து வர வேண்டும். காலையில ஆயத்தமைக்கு தேவ சமூகத்துல வந்தாலும் அவர் உங்களுக்கு பேசுவார். காலையில தேவ சமூகத்துல நிற்கும் போது கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தணும்னு தான் சொல்றார். அவர் என்ன சொல்றார், அவரை பார்த்து, யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். ஒரு தேவப்புல வந்து ஆண்டரை பார்க்க வரும்போது எவ்வளவு அழகா வரணும். அழுக்கு வஸ்திரத்தோட வந்து ஆண்டர் நம்மளை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? எத்தனை பேர் நம்புற கர்த்தர் என்ன பார்ப்பாருன்னு? அழகா வரணும், நல்லா வரணும்.
அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை வைத்து அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தர் தூதன் அவருக்கு நின்றான். கர்த்தர் தூதன் யோசுவாவுக்கு என்ன செஞ்சாரு? சாட்சியாக நின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்ற ஆயத்தமாகி தேவ சமூகத்துல நீங்க கடந்து வர வேண்டும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றான்னா, யாத்திராகமம் 32 அதிகாரம் மோசேட்ட ஆண்டவர் பேசுறார். யாத்திராகமம் 32 அதிகாரத்துல வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனத்தை 32 அதிகாரம் 4ஆம் வசனத்தை 4ஆம் வசனம். ஆராய்ச்சி ஒரு ஆள் நல்லா வாசிங்க. வாங்கி பாருங்க, இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அழைத்துக்கிட்டு வந்தார். வனாந்தரத்துல வந்தாங்க. 40 நாள் மோசே தேவ சமூகத்துல சீனாமலையில ஏறி போய் நின்று உபவாசம் இருந்து செபிக்கிறார். ஆனா இப்ப ஜனங்கள் கேட்கிறாங்க, எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன ஆனதோ தெரியாது, எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாரு, இப்ப எங்களை நடத்துற தெய்வம் யாரு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன போது உடனே ஆரோன் ஜனங்கள் கையில இருந்து எல்லா நகைகளையும் வாங்கி ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி அங்க ஒரு பலிப்பிடத்தை கட்டி அவர் என்ன சொல்ற அந்த வசனத்துல வாசிக்கும் போது, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டு என்ன சொல்றாரு? நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. ஏன் கண்ணுக்குட்டியை உண்டாக்குனா, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த போது அந்த தேசத்துல ரப்பாங்கிற ஒரு கண்ணுக்குட்டி, அது எந்த வீட்டுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி அந்த கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு போவாங்க. அதை தூக்கிட்டு போயிட்டு தான் வீடு பிரதர்ஷனம் பண்றது, வீடு பால் கச்சுற எல்லாமே அவங்க செய்வாங்க. இதை ஆரோன் பார்த்து 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 பழக்கப்பட்டபடினா அதனால்தான் ஆரோன் சரா ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்குறான். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 7ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்களை கெடுத்து கொண்டார்கள். உன் ஜனங்க என்ன ஆயிட்டாங்க? 9ஆம் வசனம், இன்னும் கர்த்தர் நோக்கி இந்த ஜனங்களை பார்த்து, இந்த ஜனங்க யாராயிட்டாங்க? இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்க. இந்த ஜனங்க யாரா இருக்கிறாங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. 16ஆம் வசனம் சொல்லுது, 16 அந்த பலகை தேவனால் செய்யப்பட்டது. அப்ப இந்த பைபிளை எழுதி கொடுத்தது யாரு? சீனா மலையில மோசக்கிட்ட ஆண்டர் பேசிட்டு 2 கற்பலையில அவர் தன் விரலினால் அதை எழுதி கொடுத்தார். அதை யாராலையும் அழிக்க முடியாது. இதைத்தான் மோச வாங்கிட்டு கீழே இறங்கி வந்தான். கீழே இறங்கி வந்த போது ஆரோன் கண்ணுக்குட்டியை உண்டாக்கி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை கெடுத்து போட்டான். மோச வந்து பார்த்த ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க? தங்களை கெடுத்து கொண்டாங்க. அது மாத்திரமா இவங்க யாரா இருந்தார்களா? வணங்கா கழுத்துல ஜனங்கள். அவர் சொல்றார், கோவப்படுறார். ஆனா அந்த 19ஆம் வசனம் சொல்லுது, 19ல வாசிக்க, அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியை நடந்ததை கண்ட போது மோச கோபம் உண்டவனாக தன் கையில இருந்த பலகையை மலையின் அடியில எரிந்து உடைத்து போட்டு அவள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்னியில சுட்டு எரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரில தூவி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு குடிப்பதற்கு செய்தார். எவ்வளவு கோபத்தில் வந்திருப்பாரு. இந்த கண்ணுக்குட்டியை எடுத்தாராம், அடிச்சு நொறுக்கி அடுப்புல சுட்டு பொடி ஆக்கி தண்ணியில தூவி, நீங்க இந்த கண்ணுக்குட்டி என்ன செய்ய குடிக்கடான்ட்டாரு. எவ்வளவு கோபம்! அந்த கற்பலையை உடைச்சு போட்டார். வேதனையோடு இது செய்யறார் பாருங்க. ஆனா அந்த 20ஆம் வசனம் சொல்லுது, 20ஆம் வசனம், அக்னியில சுட்டு எரித்து பாருங்களா எவ்வளவு கோபம்னு பாருங்க.
விடிய காலையில 80 வயசுல தள்ளாடி போய் ஆண்டு சமத்துல காத்திருந்து இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேணும்னு சொல்லி பேசி எழுதி வாங்கி இறங்கி வந்த போது ஜனங்கள் செய்த தப்பிதத்தை பார்த்து அது கோவப்பட்டு கண்ணுக்குட்டியை உடைச்சு அக்கனியில சுட்டு அதை பொடியாக்கி தண்ணியில தூவி நீங்க இந்த கண்ணுக்குட்டி என்ன செய்ய எல்லாரும் குடிங்கடான்னு. எவ்வளவு கோவம்! இந்த 21 சொல்லுது, பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல இந்த பெரு பாதகத்தை சுமத்திற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றால், அதற்கு ஆண்டவன் கோபம் உள்ளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீ உனக்கு தான் தெரியும். இந்த ஜனங்க யாரு எனக்கு தெரியலையே, எப்படியாச்சும் தப்பிச்சு கொள்ளணும். மோசே அவ்வளவு கோபம் மூண்டவனாய் ஜனங்கள் மேல இந்த கன்றுக்குட்டியை உடைத்து அடிச்சு நொறுக்கி கொடுக்குறான். ஏன்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்து செபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அதோட வருத்தம் தெரியும். எவ்வளவு நேரம் உட்கார்ந்து நம்ம செபிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டோட சமூகத்துல மண்டாடுறோம், ஒரு காரியம் நிறைவேறணும்னா ஆண்டோட கேட்கிறோம், ஆண்டவர் இது நீ செய்தே ஆக வேண்டும்னு சொல்றோம். ஆண்டவர் நம்முடைய வார்த்தை கேட்டு அதை செய்கிறார். ஆனா அவர் செய்யும் போது நம்ம கொஞ்சம் தவறி போனா நம்ம ஆண்டவர் எவ்வளவு கோவப்படுவார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 40 வருஷம் கூடயே இருந்த யோசுவா கூட ஆண்டவர் செய்தா அவங்க கூட கூட்டிட்டு வரக்கூடாது, நீ தனியா இருக்கணும், நீ தனியா இருந்தா தான் நான் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா மோசே கிட்ட, மோசே நீ இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு வந்த நல்லது, வனாந்தரத்துல அந்த ஜனங்களை கொண்டு வந்துட்ட பாருங்க. அந்த 24 அதிகாரம் சொல்லுது, 24 வாசிக்கும் போது 24 அதிகாரம் 12 வாசிங்க, 24:12. மோசே நோக்கி, நீ என் இடத்துல ஏறி வந்து அங்க இரு, கற்பனைகளையும் நீ உபதேசத்துக்கு பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே எழுந்து போனான், ஏறி போக நோக்கி, நான் உங்களிடத்துல திரும்பி வர வரைக்கும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்துல இருக்கிறாள், ஒருவனுக்கும் யாதொரு காரியமும் உண்டானால் அவன் அவர்களிடத்திலே போக கடவார்கள். மோசே மலையின் மேல் ஏறின போது மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனா மலையின் மேல தங்கியிருந்தது. 6 நாள் மூடியிருந்தது. 7ஆம் நாளில் இருந்து கூப்பிட்டா பாருங்க, மலையின் கொடிமுடியிலே காட்சி இஸ்ரவேல் புத்திர கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்து மலையில் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில இருந்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை நேரம் மலையில இருந்தாரு? தண்ணி கூட குடிக்கல. இரவும் பகலும் 40 நாள் அவர் உபவாசம் இருந்தார். ஆண்டவர் மோசையோட பேசுறார், இந்த ஜனங்களை எல்லாம் எப்படி நடத்தணும், கற்பனை எழுதி கொடுக்க, கட்டளை எழுதி கொடுக்க, நியாயங்கள் எழுதி கொடுக்க, பிரமாணங்கள் எழுதி கொடுக்க, எல்லாம் எழுதி கொடுத்து நீ இந்த இஸ்ரவேல் புத்திரரை நீ நடத்த வேணும்னு சொல்லி ஆண்டவர் மோசைக்கு சொல்லி அவரை அனுப்புகிற பாருங்க. ஆனா மோசையோ என்ன செஞ்சார், இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த மோசை வனாந்தரத்துல வந்த போது கோபப்பட்டதுனால கண்மலை 2 பேரும் என்ன செஞ்சாரு, இவரு அடிச்சிட்டாரு. அடிச்சதுனால ஆண்டவருக்கு என்ன வந்துருச்சு, மோச காரியம் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. வாசிங்களே, யாத்திராகமம் 17 அதிகாரம் 3வது வருஷம். யாத்திராகமம் 17:3 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தகனமா இருந்தபடியா விரோதமாக முன்முறுத்து எங்களையும் எங்க பிள்ளைகளையும் எங்க ஆடு மாடுகளையும் ஏன் எங்களை எங்க தேசத்துக்கு என்ன செஞ்ச கொண்டு வந்த 5ஆம் சொன்னது. அப்ப கர்த்தர் நோக்கி அடித்து நடந்து போ, ஓரப்பிள்ளை நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்போது ஜனங்கள் குடித்து புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஒரு அடி அடிக்க சொன்னதுக்கு 2 அடி அடிச்சுட்டான். 2 அடி அடிச்சதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு,
நீ கானான் தேசத்துக்குள்ள போக மாட்ட. சொன்ன வார்த்தையை சரியா கவனிக்கல. கோபம் மூண்டவனாய் ஒரு பையனுக்கு 2 பையனை அடிச்சதுனால தண்ணி வந்துருச்சு. ஆனா தண்ணி வந்தாலும் மோசே என்ன செய்ய முடியல, போக முடியல. ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? 6ஆம் வசனம் 17:6. அங்க ஓரப்பிலே உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். கர்த்தர் நம்ம கூட மலையில நிப்பாரா நிக்க மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்பி வந்திருக்கீங்க? கர்த்தர்னால என் கூட மலையில நிப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாலும் கூட நம்மளால அதை என்ன செய்ய முடியல, கொண்டு நடக்க முடியல. அதனால தான் உபாகமத்துல சொல்லும் புஸ்தகம் மோசேட்ட வாசிங்க. உபாகமம் 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது மோசே பார்த்த ஒரு வார்த்தை சொல்றா. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. 34:1. பின்பு மோசே போய் இஸ்ரவேல் யாவரையும் நோக்கி, வாசிங்க 34 வாசிங்க. ஏறினான். அப்போது கர்த்தர் தான் மட்டுமுள்ள கீழையா தேசம் அனைத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசத்து அனைத்தையும் தென்புறத்தில் உள்ள சோவா வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணங்களை என்னும் கொண்டு சமான பூமியையும் காண்பித்தார். அப்போது கர்த்தர் அவன் எனக்கு, நான் உங்க சந்தை கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படிக்கு செய்தேன். ஆனால் நீ அவ்விடத்துக்கு கடந்து சொன்னாரா? ஒரு சின்ன தப்பிதான், வேற ஒண்ணுல. ஒரு அடி அடிக்க சொன்னக்கு 2 அடி அடிச்சுட்டா. இவ்வளவுதான் வித்தியாசம். 80 வயசுல ஆண்டவரோட பேசின மனுஷன், கட்டளையை வாங்கின மனுஷன், பிரமாணங்களை வாங்கின மனுஷன், சகல ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன் ஒரு சின்ன தவறு செய்ததுனால எல்லா தேசத்தையும் காமிச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அந்த தேசத்துக்கு நீ என்ன செய்ய மாட்ட, அவ்விடத்துக்கு கடந்து போக மாட்ட, ஒன்னு நாங்க அனுப்புறது இல்லை. அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ அந்த தேசத்துக்கு என்ன செய்ய மாட்ட, கடந்து போக மாட்டேன், நான் உன்னை போக விட மாட்டேன். ஏன்னு கேட்டா, நீ அந்த அபாரி மலையில ஏறி அந்த தேசத்தை காண்பாய், நீ அங்க என்ன செய்ய மாட்ட, போக மாட்ட அப்படின்னு மோசையோட. ஒரு சின்ன தவறு தான். ஒரு தேவக்குள்ள நல்லா புரிந்து கொள்ள வேணும். நம்ம ஒரு சின்ன தவறு செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் மாற்றி போட்டுக்கிற தேவன். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவுதானே அல்லேலூயா. 2 கை தூக்கி சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சின்ன தவறு தான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு அடி அடிக்க சொன்னக்கு 2 அடி அடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னா, வீட்டுல எங்க உண்மையில எல்லா காரியத்தையும் செய்த மனுஷன். ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த வசனத்துல வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம். அவன் என்னைக்கு உன் கண் இந்த தேசத்தை காணும், ஆனா நீ மட்டும் என்ன செய்ய மாட்ட, நீ அந்த தேசத்துக்குள்ள என்ன செய்ய மாட்ட, கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்ய மாட்ட, நீ அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன செய்ய மாட்ட, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் நீ என்ன செய்ய மாட்ட, கடந்து போக மாட்ட. ஏன்னு கேட்டா, நீ செய்த தவறு. அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்ற. வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்க. மோசே எகிப்தியருடைய, சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வல்லவனானான். பாருங்க, எகிப்து தேசத்துல இருந்த போது மோசே எவ்வளவு அழகா அந்த வார்த்தை சொல்றாரு. அந்த 22ஆம் வசனத்தை, மோசே எகிப்தியோட சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாய்க்கிலும் செய்யலும்
அப்படியாப்பட்ட மோச பாருங்க, 80 வயசுல ஆண்டவர் கூப்பிட்டான். 40 வயசுல அவன் பாருங்க பார்வோன்ல இருக்கான். 40 வயது. 40 வயதுல இருந்த மோச இப்ப 80 வயசு ஆயிடுச்சு. ஆடுகளை மேய்ச்சிருக்கா. இப்ப ஆண்டவர் கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வர வேணும். முதலாவது நீ என்ன செய்யணும்? காலையில ஆயத்தமாகி அதிகாலையில சீனா மலையில் உச்சியில கொடிமுடியில வந்து எனக்கு முன்பாக நீ என்ன செய்யணும்? நிக்க வேணும். நான் உனக்கு என்ன தரப்போறேன்? கற்பலைகளை தரப்போறேன். நீ அதை வாங்கி கொண்டு போய் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா அப்படி வந்து மோசே வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு? ஒரு சின்ன தவறுனால தன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போறத பார்க்கிறோம். எவ்வளோ ஆயத்தமா இருந்த மனுஷன் ஒரு தேவ பிள்ளை முதலாவது ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் பாருங்க அவன்கிட்ட பேசுறாரு. 40 வருஷம் அவர் என்ன செய்யறாரு? பார்வோன் வீட்டுல அழகா வளர்ந்த ஒரு மனுஷன், சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட மனுஷன். அதற்கு பிறகு அவர்களை விட்டு அந்த 23ஆம் வசனத்து அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தன்னுடைய சகோதரர்களை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிட்டு, அப்போது அவர்கள் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிற அவன் கண்டு அவனுக்கு துணையாக நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்படுத்தனுக்கு நியாயம் செய்தான். பாருங்க, சண்டை போட்டுக்கிட்ட போது இவன் போயிட்டு அவனுக்கு உதவி செய்யறத பார்க்கிறோம். இப்ப பார்வன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து வனாந்தரத்துல ஆடு மேய்க்க போற இடத்துல ஒரு பிரச்சனை. அதுல ஒரு பேசுறான். எத்தனை வருஷம் ஆடு மேய்க்கிறாரா? எத்தனை வருஷம் ஆடு மேய்க்கிறாரு? 40 வருஷம். அப்ப இப்ப வயசு என்ன ஆயிடுச்சு மோசைக்கு? இப்ப எத்தனை ஆச்சு? யாத்திராம 3:1 வாசிச்சாங்க, நீங்க வாசிக்கலாம். அவரு எங்க போயிட்டாரு? முதல்ல ஆடு மேய்க்க போயிட்டார். ஆடுகளை மேய்ச்சா 40 வருஷம். நான் பாருங்க, சொல்ல பாருங்க, மோசே மீதியான் தேசத்துல ஆசாரனாக இருந்த தன் மாமனாகிய இஸ்ராயேல் ஆடுகளை மேய்த்தான். அவன் ஆடுகளை வனாந்தர பின்புறத்துல ஓட்டி தேவ பர்வதம் மட்டும் ஓரப்பு மட்டும் வந்தான். ஆடுகளை மேய்ச்சவன். அப்ப 40 வருஷம் பார்வோன் வீட்டுல 40 வருஷம் ஆடுகளை மேய்ச்சான். அப்புறம் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களே நடத்தினான். இப்ப மோசைக்கு வயசு என்ன ஆயிடுச்சு? சொல்லுங்க. இப்ப மோசைக்கு வயசு என்ன ஆயிடுச்சு? சொல்லுங்க, என்ன ஆயிடுச்சு? 120 வயசு. இப்ப ஆண்டவர் மோசைகிட்ட பேசுறாரு. மோசைகிட்ட பேசி சொல்றாரு ஆண்டவர். வசனத்துல வாசிக்கிறோம். அதே 34ஆம் அதிகாரம், உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உபாகம் 34:5. பாருங்க, ஆண்டவர் பாருங்க, 40 வருஷம் பார்வோன் வீட்டுல 40 வருஷம் ஆடுகளை மேய்த்தான். 40 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். இப்ப 120 வயசு ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் அவனுக்கு மங்கிருச்சு. ஊழியம் செய்ய முடியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கும் போது அந்த 5ஆம் வசனம், அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாபு தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. எத்தனை வயசுல மரிக்கிறாரு? 120 வயசுல. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சப்பா? கீழே வாசிக்கும் போது அவன் 6ஆம் வசனம் அவர் அவன் என்ன பெத்லேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவன் பிரதத்திலேயே அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண்கள் இருளடையுமில்லை, அவன் பலன் குறையுமில்லை. இப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் வந்திருப்பார். ஆண்டருடைய வார்த்தையின்படி அவர் இறந்துட்டார். இப்ப காபிரியல் தூதனும் வந்திருப்பான், மிகாவேலும் அங்க வந்திருப்பான். இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் தான் அடக்கம் பண்ண போறார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு அடக்கம் பண்ணதுக்கு முன்னாடி? இந்த மோசேயானவன் 40 வருஷம் பார்வோன் வீட்டுல இருந்தவன், 40 வருஷம் ஆடுகளை மேய்ச்சவன், 40 வருஷம் ஊழியம் செஞ்சவன். இப்ப 120 வயசாச்சு. இன்னைக்கு இவர் மரிச்சிட்டாரு. இவர் அடக்கம் பண்ண வந்திருக்கிறோம். இவர் ராஜா வீட்டுல வாழ்ந்தாலும் கூட அவர் மேன்மை பாராட்டல, தன்னை உயர்த்தல, தனக்கு எதையும் அவர் சொல்லல. நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்த அந்த மோசே இன்னைக்கு மரித்திருக்கிறார். நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம்? அடக்கம் பண்ண வந்திருக்கோன்னு ஆண்டவர் மோசே குறித்து சாட்சி சொல்லியிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் தானே அடக்கம் பண்றாரு. அப்ப ஆண்டவர் தானே சாட்சி சொல்வார். இந்த காபிரியல் தூதன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான், பாட்டு பாடியிருப்பான்.
துயரப்பட்டவர் துதித்து படுவார் துதி என்னுடையுடனே. துயரப்பட்டவர் துதி என்னுடையுடனே. அங்கே உயர மகிமையின் கிடங்கள் சோடி அன்பரை பயந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிடங்கள் சோடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன். ஒரு பாட்டு பாடியப்பா. ஆண்டவர் அடக்கம் பண்ண போறா. மோச ஆயத்தமா நின்றுப்பா. குழியில வச்ச உடனே இந்த மிக தூதங்க ஆயத்தமா நின்றுப்பா. இப்ப குழியில கொண்டு போய் வச்சிருப்பாங்க. குழியில வச்ச பிற்பாடு இவர் என்ன செஞ்சிருப்பாரு? மிகாவேல் தூதன் என்ன செஞ்சிருப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 55 வசனத்தை வாசிக்கலாம். 55. மரணமே குரங்க பாதாளமே யார் சொன்னாது? மோசே அடக்கம் பண்றார். அடக்கம் பண்ணும்போது கேட்கிறார், உன் மரணமே, உன் கூரங்க, உன் பாதாளமே, உன் ஜெயம் எங்க? ஏண்டார் சொல்றா, மோசோட கல்லறை இது வரைக்கும் வரும்னு கண்டுபிடிக்கல. ஏண்டா மோசே ஜெயமா என் ஆண்டவர் அடக்கம் பண்ணினா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கீழே சொல்லும் சொல்றாரு, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு எத்தனை பேர் நம்பி வந்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு ஜெயம் கொடுப்பா? மோசே அடக்கம் பண்ண ஆண்டவர் சொல்றார், மோசே அடக்கம் என்பது மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் மோசே நான் ஒன்று ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சொன்ன உடனே ஒப்பு கொடுத்துருப்பாரு. ஆயத்தமா இருந்த மிகாவேல் என்ன செஞ்சிருப்பார்? உடனே மண்ணெட்டி எடுத்து என்ன செஞ்சிருப்பார்? மண்ணை போட்டு மூடி இருப்பாரா திறந்து வச்சிருப்பாரா? அவர் ஆயத்தமா நிக்கிறாரு. காப்பில் தூதன் ஆயத்தமா நிக்கிறாரு. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லி சாட்சி சொல்றார், மோசே என்பவன் என் வீட்டில் எங்கு உண்மையா இருந்தா, 40 வருஷம் பார்வன் வீட்டில் இருந்தா, 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சா, 40 வருஷம் என் ஊழியத்தை செஞ்சா, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அவர் மறைச்சிட்டாரு. அவர் நான் அடக்கம் பண்ண வந்திருக்கேன் சாட்சி சொல்றார். கடந்து வந்து கண்பு தேவபிலே அவர் சொல்றா. யாத்திராகமம் 34 அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? யாத்திராகமம் 34 2 வாசிக்கிறோம். 34 விடிய காலத்துல நீ எங்க வரணும்? மோசே விடிய காலத்துல நீ ஆயத்தமாக்கி நீ என்ன செய்ய வேணும்? விடிய காலத்துல நீ ஆயத்தமாகி சீனா மலையில ஏறி அங்கே மலையின் உச்சியில காலமே சமூகத்துல வந்து நீ நிக்க வேணும். உடனே பாருங்க, உன்னோட கூட ஒருவன் அங்க வரக்கூடாது. மலையில எங்கும் ஒருவனும் அதை காணப்படவும் கூடாது. இந்த மலையில சமயத்துல ஆடு மாடு கூட நினைச்சக்கூடாது. நீ மட்டும் வா. ஆயத்தமா இருக்கிற தேவ பிள்ளைல ஆண்டவர் அழகா நடத்துறவர். ஆயத்தமா இருக்கிற பிள்ளைல தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஆயத்தமா இருக்கிற தேவ பிள்ளைல ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆயத்தமா இருக்கிற தேவ பிள்ளைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவார்கள். ஆயத்தமா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையுமே குறைபடாது. மோசே போல அழகா ஆண்டவர் அங்க அடக்கம் பண்றதை பார்க்கிறோம். எல்லாம் சொல்லி அவங்க 3 பேர் அங்க வந்து நின்றுப்பாங்க. இந்த வசனமெல்லாம் சொல்லி தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? அடக்கம் பண்ணிப்பா. மோசே உன்னை சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் மண்ணுக்கு மண்ணாக உன்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் அடக்கம் பண்ணியிருப்பார். ஆனா மோசே அடக்கம் பண்ணும்போது காபிரியல் தூது அங்க நின்றுப்பார், மிகாவேல் தூது அங்க நின்றுப்பார். எல்லா சாட்சியோட ஜனங்கள் நல்லா ஆடி பாடி அவரை அழகா அடக்கம் பண்ணிருப்பார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு மனிதன் சொல்றா, மோசே என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்.
ஒரு தேவப்பிள்ளை கீழ்ப்படியும் போது கர்த்தர் அந்த தேவப்பிள்ளை உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா கொஞ்ச நேரம். ஆண்டவரா மோசைகிட்ட, மோசே விடிய காலனி ஆயத்தமாகி, விடிய காலனி ஆயத்தமாகி கடந்து அந்த கண்பு தேவப்பிள்ளைய